மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனிமையில் போராடிய நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேத்தான் இருக்கிறது. துன்பங்களும் துரோகங்களும் உங்களை சூழ்ந்த பொழுது உங்களுக்காக கை கொடுக்க ஒரு மனிதன் கூட இல்லை என்பது தான் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையின் கதை. கடந்த காலத்தில் சந்தித்த ஆக பெரும் கொடுமை என்றால் அது இதுவாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். துன்பங்கள் துரோகங்கள் எல்லாமே உங்களை சூழ்ந்து கிடந்திருக்கும். ஆனால் உங்களை கூடவே இருந்த நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு மிகவும் வேண்டிய நபர்களோ யாரும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை மட்டும் கவனித்துவிட்டு சென்றிருப்பார்கள். இது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம் வலுவடையும் பொழுது இந்த தனிமை போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த தனிமையால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். எல்லாருக்கும் தங்களுடைய சுயநலத்திற்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் என்ற கசப்பான உண்மை உங்களை தனிமையை நோக்கி தள்ளியிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், அவமானங்கள் என அனைத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருண்ட அறைக்குள் நெஞ்சு படப்படப்புடன் நீங்கள் தனிமையில் போராடிய நாட்களும் உங்களை மரண வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா அல்லது இனிமேல் ஏற்படுகிறதா என்பதை மட்டும் கமெண்டில் நீங்கள் தெரிவித்து விடுங்கள். நீங்கள் அனைவரையுமே காப்பாற்ற நினைத்த நீங்கள் உங்களையே பலமுறை மறைந்து போனீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையையும் காப்பாற்றணும் தான், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைப்பு அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முதலில் அதற்கு நமக்கான ஒரு அந்தஸ்துக்கு நம்ம வர வேண்டும். பணம் போதும் என்ற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் மற்றவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது என்பதை மட்டும் நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்க்கணும். மகரம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுடைய நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உங்களுக்கு வேண்டிய நபர்கள். யாருக்கு என்ன ஆகிவிட்டாலும் சரி, உனக்கு எப்படி இருக்க, இப்போ பரவாயில்லையா, என்னாச்சு அப்படின்னு பாசமா நீங்க கேட்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களை கண்டு கொண்டும் கண்டு கொள்ளாமல் போகக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். குடும்பம், நண்பர்கள், உறவுகள் என அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நேரங்களில் உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பின்னால் தள்ளி வைத்த நபர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். ஒருவர் பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று நினைத்தும் நீங்கள் இருக்கலாம். மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த மனவேதனைகளை கூட நீங்கள் மறைத்து வைத்து யாரிடையும் கூறாமல் நீங்கள் மனதிற்குள்ளேயே போட்டுக்கொண்டீர்கள். ஆனால் காலம் சென்ற பிறகு எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு தனிமை உணர்வு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டும் தான் இருக்கும். உங்களுடைய தியாகத்தை அனைவரும் புரிந்து கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் மதிப்பு என்பது இன்னும் குறையாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் தான் இருக்கிறது. அது உங்களுடைய குணத்தின் உயரத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாளமாகவே இன்னும் நிச்சயமாகவே இருக்கும். ஜோதிட பார்வையில் மகரம் ராசிக்கு கடமை உணர்வு அதிகம் இருக்கும் என்று தான் கூறப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். பிறரை கவனிப்பது போல உங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதை அந்த ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமநிலை என்பது இனிமேல் உருவாக்கலாம். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனதுடன் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கக்கூடிய அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு எது முக்கியம் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தியாகங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு என்பதை திறக்கப் போகிறது. நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும். இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிர்ஷ்ட கதவுகள் இனிமேல் ஒவ்வொன்றாகவே திறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. மகரம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த பாதையை நினைத்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் தாமதமாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும்.
நீங்கள் முயற்சி செய்த அளவுக்கு உடனடி வெற்றி என்பது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சியை எப்பொழுதும் குற்றம் சொல்லவே முடியாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கத்தான் செய்கிறீர்கள். கிரக நிலைகள் சரியில்லை என்றால் யார் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக மாறப்போகிறது. உங்களுடைய உழைப்பை யாரும் கவனிக்காதது போலவும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்பதாலேயே இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை நோக்கி வரப்போகுது. ஜோதிட பார்வையில் மகரம் ராசியான உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு நிலையான உயர்வை வழங்குகிறார் என்று தான் கூறப்படுகிறது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட தாமதங்கள் தோல்விக்கான ஒரு அறிகுறி மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய மாற்றத்திற்கான தயாரிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இதுவரைக்கும் மூடியிருந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக திறக்கக்கூடிய ஒரு நேரங்களானது இப்பொழுது உருவாகப் போகிறது. எதிர்பாராத இடத்தில் இருந்து நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம். உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல்களும் இனிமேல் உருவாக்கலாம். எனவே நீங்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதில் ஒரு தைரியம் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். மனக்காரகன் சந்திரனும் உங்களுடைய லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களாலும் தனிமை போராட்டங்களாலும் உடைந்து போயிருந்த உங்களுடைய மனம் இப்பொழுது இரும்பை போல பலமடைய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறதை என்று நீங்கள் உள்ளூர புழுங்கிய காலங்கள் இனிமேல் முடிவடைந்து எதையும் தாங்கக்கூடிய மாபெரும் மனதைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கும். அதனை பார்த்தாவது நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெருமைப்பட வேண்டும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படபடப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்க வேண்டியது உங்களுக்கு மிக முக்கியம். பழைய கசப்பான நினைவுகள் உங்களை அரிப்பதை நிறுத்தி உங்களுடைய மனதை விட்டு நிரந்தரமாகவே நீங்கும். ஒரு புதிய மனிதனாக இமயம் போன்ற அசைக்க முடியாத மன உறுதியோடு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டு சாதிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பதற்றமின்றி செயல்படக்கூடிய ஒரு நேரங்களும் உருவாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு கவனமாக நீங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் முழுமைக்கும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இது உருவாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கற்றுக் கொடுத்திருக்கலாம். பிறரை கவனிப்பது போல உங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதை அந்த ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமநிலை என்பது இனிமேல் உருவாக்கலாம். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனதுடன் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கக்கூடிய அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு எது முக்கியம் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தியாகங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு என்பதை திறக்கப் போகிறது. நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும். இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிர்ஷ்ட கதவுகள் இனிமேல் ஒவ்வொன்றாகவே திறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. மகரம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த பாதையை நினைத்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் தாமதமாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். நீங்கள் முயற்சி செய்த அளவுக்கு உடனடி வெற்றி என்பது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சியை எப்பொழுதும் குற்றம் சொல்லவே முடியாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கத்தான் செய்கிறீர்கள். கிரக நிலைகள் சரியில்லை என்றால் யார் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக மாறப்போகிறது.
உங்களுடைய உழைப்பை யாரும் கவனிக்காதது போலவும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்பதாலேயே இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை நோக்கி வரப்போகுது. ஜோதிட பார்வையில் மகரம் ராசி என உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு நிலையான உயர்வை வழங்குகிறார் என்று தான் கூறப்படுகிறது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட தாமதங்கள் தோல்விக்கான ஒரு அறிகுறி மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய மாற்றத்திற்கான தயாரிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இதுவரைக்கும் மூடியிருந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக திறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் யானது இப்பொழுது உருவாகப் போகிறது. எதிர்பாராத இடத்தில் இருந்து நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம். உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல்களும் இனிமேல் உருவாக்கலாம். எனவே நீங்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதில் ஒரு தைரியம் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். மனக்காரகன் சந்திரனும் உங்களுடைய லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களாலும் தனிமை போராட்டங்களாலும் உடைந்து போயிருந்த உங்களுடைய மனம் இப்பொழுது இரும்பை போல பலமடைய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறதை என்று நீங்கள் உள்ளூர புழுங்கிய காலங்கள் இனிமேல் முடிவடைந்து எதையும் தாங்கக்கூடிய மாபெரும் மனதைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதனை பார்த்தாவது நீங்கள் வாழ்க்கைக்குள்ள பெருமைப்பட வேண்டும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படபடப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்க வேண்டியது உங்களுக்கு மிக முக்கியம். பழைய கசப்பான நினைவுகள் உங்களை அரிப்பதை நிறுத்தி உங்களுடைய மனதை விட்டு நிரந்தரமாகவே நீங்கும். ஒரு புதிய மனிதனாக இமயம் போன்ற அசைக்க முடியாத மன உறுதியோடு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டு சாதிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும்.